ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க மீனா. அவங்க எலெக்ஷனில் நிற்கிறதுக்காக நிறையா நோட்டீஸ் எல்லாம் அடித்து எடுத்துகிட்டு வராங்க. அப்போது முதல்ல அண்ணாமலை கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க மீனா. அப்போது முத்துவும் மீனாவும் 2 பேருமே நோட்டீஸ் எடுத்துகிட்டு நேராக அண்ணாமலை கிட்டே போயிட்டு கொடுக்குறாங்க. மாமா, எங்களை 2 பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் இப்போது எலெக்ஷனில் நிற்கிறதுக்காக நோட்டீஸ் அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மாமா அப்படின்றாங்க. நீ எப்போவுமே ஜெயிச்சுட்டு தாம்மா வருவேன் அப்படின்றாங்க. விஜயா அந்த நோட்டீஸை பார்க்காம கசக்கி போட்டுடுறாங்க. அதை பார்த்த உடனே அண்ணாமலை ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நீ ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறேன்னு தெரியல, நீ கொஞ்சம் இப்படியெல்லாம் பண்ணாத, அவங்க முன்னேறி வராங்க, அதுக்கு நீ வாழ்த்து தெரிவிக்கணும், இப்படி அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது, நீ பண்ணுறது எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க விஜயா கிட்ட சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மனோஜ் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. இதெல்லாம் போய் இவளுக்கு கிடைக்க வைப்போது, அது எல்லாமே எதுவுமே கிடைக்க போகிறதில்ல இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக மனோஜ் மீனாவை பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட உடனே முத்து இவன்லாம் என்றைக்குமே திருந்தவே மாட்டான், எப்போவுமே மற்றவங்கள ஏதாச்சும் ஒன்று கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், ஆனால் படித்து ஒன்றுத்துக்கே யூஸ் இல்லாமல் தான் இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக பேசுகிறானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க முத்து. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி ட்விஸ்ட் நடக்க போகுது நம்ம பார்க்கலாம்.